இப்ப என்னை பார்த்து வணக்கம். ஒர்க்கர்ஸ் யூனிட்டி தமிழ் சார்பாக வைஷ்ணவி. நம்ம இப்போ ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய சாம்சங் தொழிற்சாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய சாம்சங் தொழிலாளர்கள் அமைத்துள்ள போராட்ட பந்தலில் இருக்கோம். இன்னைக்கு வரலாற்று காணாத ஒரு நிகழ்வாக சாம்சங் தொழிற்சாலை ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தில் இன்றைக்கு இறங்கியிருக்காங்க. இது காலை வரையற்ற ஒரு போராட்டமாக இந்த தொழிலாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழலில் இன்றைக்கு சுமார் 1500 தொழிலாளர்கள் இங்கே திரண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எச்சூர் அப்படின்ற இந்த பகுதியில் சாம்சங் தொழிற்சாலைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு காலி இடத்துல இந்த தொழிலாளர்கள் தங்கள் பந்தலை அமைச்சு இங்கே திரண்டு ஒரு வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுட்டாங்க. CITU தலைமையிலான சாம்சங் தொழிற்சங்கம் அறிவித்து 2 மாதம் கடந்த நிலையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த வேலைநிறுத்தம் கட்டாய ஓட்டி சங்கம் பதிவு செய்வதனை தடுக்கும் நிர்வாகத்தின் நடவடிக்கை, போட்டியாக உருவாக்கப்பட்ட நிர்வாகம் சார்ந்த தொழிற்சங்கம் மற்றும் பின்தொடர்ந்த தொழிலாளர் விரோத நடவடிக்கை, நிர்வாகத்திற்கு ஆதரவாக இருக்கும் தொழிலாளர் துறை ஆகியவற்றை கண்டித்து இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொழிலாளர்கள். தொழிலாளர்களின் பெரும் ஆதரவோடு தீர்க்கமான போராட்டமாக இது அமைவதை பார்க்க முடிகிறது. இந்த வேலை நிறுத்தத்தின் பின்னணி குறித்து ஒர்க்கர்ஸ் யூனிட்டி தமிழுக்கு CITUவின் மூத்த தலைவர்கள் தோழர் முத்துக்குமார் மற்றும் தோழர் சவுந்தரராஜன் வழங்கிய நேர்காணல் உங்களுக்காக. மேலும் தொழிலாளர்கள் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஒர்க்கர்ஸ் யூனிட்டி பக்கத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ஜூன் மாதம் சங்கம் துவக்கப்பட்டிருக்கு. இன்று கிட்டத்தட்ட 2 மாதம் கழிச்சு ஒரு வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கோம். இந்த 2 மாதம் என்ன நடந்தது, சங்கம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நடந்த காட்சிகள் என்ன, நிர்வாக தரப்பிலும் சரி தொழிற்சங்க தரப்பிலும் சரி என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, ஏன் நம்ம இங்கே கூட்டியிருக்கோம்? ஒரு சங்கம் அமைக்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய நிறுவனம் அவங்களுக்கு நம்ம ஒரு கோரிக்கை மகஜர் தரோம், வாங்க மறுக்கிறாங்க, ரீஸ்தபால் பண்ணுறோம். அதன் மீது எந்த பதிலும் இல்லை. சங்கம் அமைக்கப்பட்ட அறிமுக கடிதம் கொடுக்குறோம், அப்பவும் அவங்க எந்த பதிலும் கிடையாது. அதுக்கப்புறம் இதன் மீது பேச்சுவார்த்தைக்கு வான்னு சொன்னால் அதுக்கு மாறாக சங்கத்தை கலைக்க சொல்லி கடுமையான நடவடிக்கைகளை அவங்க உள்ளே எடுத்தாங்க. தொழிற்சாலைக்குள்ளே முதல்ல விடுமுறை தர முடியாது, டிரான்ஸ்ஃபரு, அப்புறம் நீங்கள் தொழிலாளிகளாக நீங்கள் சங்கத்தை விட்டு வெளியே வரலன்னு சொன்னாக்கா உங்கள் வேலை பறி போயிடும், ஓவர் டைம் நீங்கள் கூடுதலாக பார்க்கணும், வீடுகளில் போய் ஃபேமிலியெலாம் பார்த்து நீங்கள் சங்கத்தை கலைக்க சொல்லுங்கள், வெளியே வர சொல்லுங்கள், இப்படி விதவிதமான சித்திரவதைகள். அப்புறம் 1 to 1 குரூப்பாக ஹால் மீட்டிங் சொல்லிட்டு ஃபேக்ட்ரிக்குள்ளேயே தொழிற்சங்கத்துக்கு எதிராக ஒரு பெரும் யுத்தத்தை சாம்சங் நிர்வாகம் துவக்கியது. இந்த நிலைமையில் தான் நாங்கள் தொழிற்சங்க பதிவுக்கு நாங்கள் அப்ளை பண்ணுறோம். தொழிற்சங்க பதிவையும் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு தொழிற்சங்க பதிவாளர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. அது டிலே பண்ணுறதுக்காக தொழிற்சங்க பதிவு சட்டத்தில் இந்த பேரில் தான் பதிவு பண்ணணும், இந்த பேரில் பதிவு பண்ணக்கூடாது என்றெல்லாம் சட்டத்தில் கிடையவே கிடையாது. எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார்களோ அந்த நிறுவனத்தின் பெயரோடு தான் ஊழியர்கள் சங்கம் இருக்கும் என்பதுதான் இதுவரையிலும் பதிவு செய்யப்பட்டுகிற 90% சங்கங்கள். அவங்களோட மனுவில் என்ன சொல்லப்பட்டது? சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் நாம் கேட்டுக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாம்சங் அப்படிங்கிறது எங்களுடைய பிராண்டு, இந்த பேரில் எப்படி நீங்கள் சங்கத்தை பதிவு பண்ணலாம்னு கேட்டாங்க. அவங்க குளோபல் லெவலில் வாங்கி வைத்திருக்கக்கூடிய சாம்சங்களுக்கான ரிஜிஸ்டர் பண்ணிக்கூடிய அந்த காப்பியை கொடுத்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், இந்த சேவைக்காக தான் நாங்கள் சங்கத்தை பதிவு பண்ணிக்கிறோம், இது நிறுவனத்தை பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னாக்கா, நீங்கள் வியாபாரத்துக்காக நாங்கள் பதிவு பண்ணுறதா இருந்தால் தான் நீங்கள் தடுக்க முடியும். அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற ஊழியர் நலனுக்காக பதிவு செய்யக்கூடிய சங்கம்ங்கிற முறையில் அது நீங்கள் தடுக்க முடியாது. 2022ஆம் ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு வழக்கில் ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரியான பெயர்களை சங்கம் வைத்துக் கொள்வது எந்த தடையும் இல்லை என்று இது மாதிரி ஆட்சேபனையில் கடைசியாக வந்த ஜட்ஜ்மெண்ட். தொழிற்சங்க சட்டம் இதுக்கு தடையில்லை. அப்படி இருந்தும் தொழிற்சங்க பதிவாளர் அலுவலகம் இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிவிக்குமாறு சொல்லிட்டு டிலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒன்று. இன்னொரு பக்கத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு சொல்லி முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. உங்கள் கோரிக்கையின் பேரில் எங்கள் பதில் என்னன்னு கேட்டனாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லலை. சரி, ஒரு 15 நாள் டைம் கொடுங்க, நாங்கள் கொரியாவில் பேசிட்டு சொல்கிறேன்னாங்க. கொரியாவில் பேசுங்க நாங்கள் சொன்னோம், 15 நாளில் கூடுதலாக டைம் எடுத்துங்க. அமைதியாக இருப்பதாக சொல்லிவிட்டு போன சாம்சங் நிர்வாகம் தொழிற்சாலைக்கு உள்ளே போன பிறகு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறோம், அந்த கமிட்டியில் கையெழுத்து போடுங்கன்னு கமிட்டி என்ற பேரில் ஒரு டீம் லீடர்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டினுடைய ஆட்களை இறக்கி 50க்கும் மேற்பட்டவர்களை தொழிற்சாலைக்குள்ளே எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்குறாங்க. கையெழுத்து போடலைன்னாக்கா இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த கமிட்டியில் நம்ம சங்கத்தில் இருந்தவங்களும் இருந்தாங்களா? கிடையாது, நம்ம சங்கத்தை சேர்ந்தவங்க யாருமே கிடையாது. ஏன்னா சங்கம் 1450 பேர் இதில் பதிவாயாச்சு. இதில் சம்மந்தமே இல்லாதவங்களை போட்டு கையெழுத்து போடுன்றது, கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னவங்களை மிரட்டுறது,
ரூமுக்குள்ளே இட்டு போய் த்ரெட்டனிங் பண்ணது. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டவர் வந்து 2 நாள் ரூமில் வச்சு அடைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தொழிற்சாலைக்குள்ளேயே வந்து நாங்கள் வந்து வன்முறையை ஏவுவோம், 10 பேரை போட்டு தள்ளுவோம், மண்டையை உடைப்பெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து உள்ளேயே பேசுகிறாங்க. இது மாதிரி ஒரு அசாதாரண நிலைமை வந்துருக்கிற போது தான் நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா எதிர்ப்பு நடவடிக்கை என்ன பண்ணோம், உடனே ஸ்ட்ரைக்கு போட ஓவர் டைமாக நாங்கள் கட் பண்ணோம். இப்போ ஓட்டியை வந்து பார்க்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக ஃபேக்ட்ரி சட்டத்தில் வந்து ஓட்டிக்கு இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து அப்ரூவல் பண்ணலாம். பட் ஓட்டிங்கிறது வந்து 8 மணி நேரத்துக்கு மேலே ஒர்க்கர் என்னுடைய கன்சர்ன் இல்லாமல் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு மாறாக நீ பண்ணி ஆகணும்னு சொல்கிற போது ஏற்கனவே 9 மணி நேரம், இப்போ ஒரு 2 மணி நேரம், 11 மணி நேரம் என்பது ட்ராவல் டைம் வந்து போக வர ஒரு 4 மணி நேரம், ஏறக்குறைய 15 மணி நேரம் ஒரு தொழிலாளி வந்து சாம்சங் தொழிற்சாலைக்காக மட்டும் இருந்தால் மீதி இருக்கிற 8 மணி நேரம் தான் அவனுக்கு இருக்குது. அப்போ குடும்பத்தோடு அவனுக்கு என்ன உறவு இருக்குது? எனவே தான் அது முடியாதுன்னு நாங்கள் சொன்னோம். அதன் மீது கோவப்பட்ட நிர்வாகம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக கான்ட்ராக்ட் லேபர் எடுத்துன்னு வந்து லோடிங் அன்லோடிங் பதிவு செய்தவர்களை நேரடி உற்பத்தியில் ஈடுபடுத்தி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அது அடுத்தடுத்த நாள் தொழிற்சாலைக்குள்ளே இருந்தால் வன்முறையை எதிர்கொள்வதா அமைதியான முறையில் வெளியே வந்து விடுவதா என்பதா எங்கள் முன்னாடி இந்த வழி. எங்கள் சங்கத்தை அங்கீகரிக்கணும், மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ வந்து 1700 பேரில் 1500 பேர் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். முதல் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்லேயே வந்து 800 பேர் பங்கேற்க வேண்டியதில் 765 பேர் ஆப்சண்ட். ஆக மெஜாரிட்டி என்பது நிரூபிக்கப்பட்டிருக்குது. எனவே பெரும்பான்மை சங்கம் என்கிற முறையில் இதை அங்கீகரிக்கிறது என்னுடைய கோரிக்கை. வன்முறை தூண்டுவதை கைவிடப்படணும், தொழிற்சங்க பதிவை வந்து தாமதப்படுத்தக்கூடாது, நாங்கள் வைத்திருக்கிற ஊதிய உயர்வு பொது கோரிக்கையின் மீது சுமூக தீர்வு காணப்படணும். மேலும் போட்டி சங்கம் போட்டி கமிட்டி என்பது தொழிற்சாலைக்குள்ளே இங்கே ஏற்படுத்தின எல்லா தொழிற்சாலையும் அமைதி கிடையாது. தொழிலாளிகள் சங்கம் வைக்கலாம், மேனேஜ்மெண்ட் சங்கம் வைக்கக்கூடாது. இப்போ அவங்க பண்ணுற சங்கம் கூட கிடையாது, கமிட்டிங்கிறாங்க. அவரே சொல்கிறார், அந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய டாப் மேனேஜ்மெண்ட்டுடைய அதிகாரி சொல்கிறாரு, மல்டிபிள் யூனியன் வரதான் செய்யும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. மல்டிபிள் யூனியனாக இருந்தால் பரவாயில்ல, மல்டிபிள் கமிட்டி எப்படி வர முடியும்? அப்போ நிர்வாகம் எப்படி உள்ளுக்குள்ள தொழிற்சங்கத்தை கட்ட முடியும் என்பதுதான் இங்கே நடந்திருக்கக்கூடிய ஒரு அன்பேர். இது முழுக்க அன்பேர். பரிசு கொடுப்பேங்கிறது, 18,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பேங்கிறது, கமிட்டியில் சேர்ந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கொடுப்பேங்கிறது, இது எல்லாமே வந்து ஷெட்யூல் 5 ஐடி ஆக்டில் வந்து ஒரு முதலாளி ஒரு நிர்வாகம் செய்யக்கூடாத குற்றம் என்று தெளிவாக சொல்கிறது. எனவே இந்த குற்றத்தை சாம்சங் செய்திருக்கிறது. இந்த குற்றத்தை எதிர்த்து தான் நாங்கள் வந்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஸ்ட்ரைக் சங்க அங்கீகாரம் என்கிற ஒரு அடிப்படையான கோரிக்கை மீது நடத்தக்கூடிய போராட்டம், வன்முறையை எதிர்த்து நடத்துகிற போராட்டம். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி உள்ளே வந்து தொழிலாளர்களை அடைச்சி வைக்கிறதா சொன்னதாக இருக்கட்டும், கம்பல்சரி ஓட்டி சொன்னதாக இருக்கட்டும், இது வந்து அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதாக இருக்குது. ஒரு மனித உரிமை மீறலாகவும் தொழிலாளர் உரிமை மீறலாகவும் இருக்குது. இது சம்மந்தமான ஏதாவது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கா? அதுக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்காங்க? அதாவது இந்த மாதிரியான மிரட்டல், உள்ளே அடைச்சி வைக்கிறது, கையெழுத்து வாங்குறதுங்கிறதெல்லாம் வந்து அதிதடியில் இறங்குங்கிறதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லலாம். போலீஸ் யார் பக்கங்கிறதான் கேள்வி. எனவே நாங்கள் போலீஸை நம்பவில்லை. ஆனால் தொழிலாளர் துறையில் வந்து பேச்சுவார்த்தையில் இது நடந்தது போது ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்கிறது அவங்க தான் பொறுப்புங்கிறது நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இன்னொன்று வந்து ஓவர் டைம் அப்படிங்கிறது அந்த பேச்சுவார்த்தை நாங்கள் சொன்னோம். நீங்கள் கட்டாய மிகைப்பணியில் வந்து தொழிலாளிகளை ஈடுபடு என்று சொல்லக்கூடாது, அது ரெக்கார்ட் ஆகிருக்குது. அஃபிஷியலாக வந்து ஒரு லேபர் டிபார்ட்மெண்ட்டு தான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஆவண ஏரியாவை பார்க்குறோம். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதெல்லாம் இனிமேல் செய்ய வேண்டிய வேலைகள். குறிப்பாக இந்த உற்பத்தி எந்த அளவுக்கு வந்து இப்போ நிறுத்தப்பட்டு? உற்பத்தி கிட்டத்தட்ட 95% நின்னாச்சு. இப்போ வந்து 11,000 ஒரு பொருள் வர வேண்டிய இடத்துல வெறும் 140 தான் வருது. இப்போ டிவி வர்றதோ வாஷிங் மிஷினோ எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு இல்லை, அது டேமேஜாக வருது. எனவே வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க, அவங்க ஆப்சன்டிஸுமே போதும் அது. ஓகே, இப்போ குறிப்பாக பெண்களும் வந்து சக ஊழியர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் தொழிற்சங்கத்தில் பெண்களுடைய பங்கேற்பு 60 பெண்கள் இருக்காங்க. பெண்களை வர விடாமல் நிர்வாகம் தடுக்குது. அவங்க குடும்பத்தார் சூழ்நிலையும் அப்படி இருக்குது. இது பெண்களுக்கு வந்து இன்றைக்கும் வந்து விடுதலை இல்லைங்கிறது இதுலேயும் பார்க்குறோம் நம்ம. மிக முக்கியமாக ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் ஒரு ரொம்ப முக்கியமான நகர்வாக வந்து சாம்சங்கோடைய தொழிற்சங்க உருவாகுதல் இருக்குது. ஏற்கனவே வந்து இந்த பெல்ட்டில் ஸ்ரீடியூ ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு இதுதான். பட் சில ஆண்டு காலமாக ஒரு தொய்வோ இல்லைன்னா வந்து ஒரு ஆக்டிவாக இல்லாத ஒரு சூழல் இருக்குது. ஸோ அது ஏன் அந்த சூழலில் இந்த ஒரு துவக்கம் நம்ம எப்படி பார்க்குறோம் சார்? அதாவது இப்போ ஏற்கனவே நோக்கியா வந்தது எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில், பிறகு ஃபாக்ஸ்கான் அதை ஒட்டி வந்தது. அந்த 2 கம்பெனிகளும் இல்லாமல் போய்விட்டது. இருந்திருந்தால் சங்கம் இருந்திருக்கும், வலுவாக அவை நாங்கள் முன்னெடுத்திருப்போம். அதே போல் வேறு சில கம்பெனிகள் சான்மினா போன்ற இது போன்ற சில கம்பெனிகளில் வேறு சில சங்கங்கள் இருக்கின்றன. எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் பொதுவாக தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக வேலை செய்வதில்லை. நீங்கள் ஃபாக்ஸ்கான் மாதிரி இடங்களில் 5 வருஷம் வேலை பார்த்துட்டு அனுப்பி விடுவது என்பது நடக்கிறது. அதே மாதிரி அவர்கள் அடைத்து வைத்து வேலை வாங்குகிறது நடக்கிறது. இதெல்லாம் இருக்கிறது. தொழிற்சங்கம் அமைவது என்பது தொழிற்சங்க தலைவர்களின் விருப்பம் அல்ல, தொழிலாளிகளின் விருப்பம்.
அப்போ தொழிலாளிகள் அதை விரும்புவதற்கு இல்லாமல் தடுக்கிற கடுமையான நடவடிக்கைகள் இருக்கிறது. காவல்துறையாகட்டும், போலீஸாகட்டும், இது எல்லாமே அவர்களுக்கு சாதகமாகவும் இருக்கிறது. இதை தாண்டி தொழிலாளிகள் சங்கம் அமைக்க வர வேண்டும். இப்போ சாம்சங்கை எடுத்துக்கொண்டால் 17 ஆண்டுகளாக அவர்கள் சங்கம் அமைக்கவில்லை. இப்போ எஸ்ஹெச் என்று ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் 16-17 ஆண்டுகளாக அவர்கள் சங்கம் அமைக்கவில்லை. இருக்கிற பல கம்பெனிகளிலே இப்போதும் சங்கம் இல்லை. 10 ஆண்டு, 15 ஆண்டு, 16 ஆண்டுகளாக இருக்கிறது. ஆகவே இது தொழிற்சங்க தலைவர்களின் விருப்பம் அல்ல, தொழிலாளிகளின் விருப்பம். தொழிலாளிகள் அப்படி வருகிற போது அந்த தொழிலாளிகளை காட்டி கொடுக்காமல், ஏமாற்றாமல், அவர்களுக்கு உறுதியாக நின்று சகோதர ஆதரவுகளை திரட்டி அவர்களை வெற்றியை நோக்கி நகர்த்தி கொண்டு சென்றால்தான் அந்த போராட்டங்கள் மறுபடியும் நம்பிக்கையோடு முன்னேறும். புதிய புதிய தொழிற்சாலைகள் வரும். அது இல்லாமல் அது தவறுதலாக நடந்து அல்லது தொழிலாளிகளை யாராவது விட்டு கொடுத்து காட்டி கொடுத்து போனால் அது பல இடங்களில் பாதிப்புகளை உண்டாக்கும். அப்படிப்பட்ட பாதிப்புகளும் இங்கே வந்திருக்கிறது. அதற்கு வேறு பல நான் அதெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் வந்திருக்கிற அனைத்து போராட்டங்களையும் வெற்றியை நோக்கி நகர்த்தி இருக்கிறோம். அது யமஹாவாகட்டும், அப்போலோ டயர்ஸ் ஆகட்டும், ஜேகே டயர்ஸ் ஆகட்டும், BMW ஆகட்டும், இப்படி பெரிய தொழிற்சாலைகள், சின்ன தொழிற்சாலை அனைத்திலுமே அதை நாங்கள் செய்கிறோம். அது தொழிலாளிகளுக்கு நம்பிக்கையை தருகிறது. அதே மாதிரி ஏராளமான வழக்குகள் போட்டிருக்கிறோம். வேலை நீக்கம் உள்ளிட்டு பழிவாங்கலுக்கு உள்ளான தொழிலாளிகளுக்கும் வழக்கு போட்டு நியாயத்தை மீட்டு தருகிறோம். அதையும் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாம் தொழிலாளிகளுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. தொடர்ச்சியாக இனிமேல் இந்த சங்கம் வளர்ச்சி பெறும், சங்கம் விரிவு பெறும் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக வந்து இளம் பெண்களோ, தொழிலாளர்களுடைய ஹவுசிங், அவங்களுடைய வேலை ஸ்ட்ரக்சரே இந்த பெல்ட்டில் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் லோக்கல் ஒர்க்கர்ஸ் இல்லாமல் வேறு மாவட்டங்கள்லேருந்து வர ஒர்க்கர்ஸ் நிறையாவும் மாறிட்டு போகிறாங்க. இப்போ ட்ரெண்டே வந்து வேறு மாதிரி மாறுது. அப்போ தொழிற்சங்கத்துடைய யுக்திகளோ திட்டங்களோ ஏதாவது மாறுபட மாட்டுறது? அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நிரந்தர தொழிலாளிகள் வந்து 90 பேர் இருப்பான், கான்ட்ராக்ட் தொழிலாளி 10 பேர் இருப்பான். இப்போ நிரந்தர தொழிலாளி 10 பேர், கான்ட்ராக்ட் தொழிலாளி 90 பேர் என்று நிலைமை மாறிவிட்டது. இது வந்து இந்த டெமோகிராஃபியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு மாறுபாடு. அதே மாதிரி நிரந்தரமற்ற தொழிலாளர் எண்ணிக்கை கேஷுவலுங்கிற பேரில், நாப்ஸுங்கிற பேரில், பல பேரில் வந்து அதிகரிக்கிறது. அவர்கள் சங்கம் அமைப்பதில் சிரமம் இருக்கிறது. அது வந்து இந்த சங்கம் அமைப்பதில் ஒரு இடையூறு வருவதற்கு அது ஒரு காரணம். இதுவெல்லாம் தொழிற்சங்கம் ஒரு வலுவாகாமல் ஒரு தற்காப்பு நிலைக்கு செல்லுவதற்குள்ள அடிப்படைகள் மூலாந்தரங்களாக இருக்கின்றன. இவைகளை எதிர்கொள்வதற்கு அந்த தொழிலாளிகளை திரட்டியாக வேண்டும். கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை, சிஎல் தொழிலாளிகளை, மற்றவர்களை திரட்டியாக வேண்டும். இன்றைக்கி சட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்த வேண்டும். ஒரு குறிப்பிட்ட தொழிற்சாலையில் நிரந்தரமற்ற தொழிலாளியை திரட்டுவதாக கேட்டில் போய் நின்று அல்லது அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு பெரும் பழிவாங்கல் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு தராமல் மொத்தத்தில் அந்த தொழிலாளிகள் பிரச்சனையை ஓவராலாக பிரச்சாரம் பண்ணணும். எல்லா பக்கமும் பிரச்சாரம் பண்ணணும். உனக்கு இந்த உரிமை உண்டு, உனக்கு இந்த சட்டம் உண்டு, இதை வாங்க முடியும், இதை செய்ய முடியும், இத்தனை இடத்துல இப்படி இருக்கீங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாம் ஒரு மோதலை செய்ய வேண்டும் என்று அவர்களை திரட்ட வேண்டியிருக்கு. அப்படி திரட்டினால் அதில் வெற்றி பெற முடியும். சிஐடி அந்த காரியத்தில் இறங்கி இருக்கிறது. இப்போது குறிப்பாக எங்களுடைய உழைக்கும் பெண்களை இயக்கம் பெண் தொழிலாளர்களை அப்படி திரட்டுவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். இப்போ சில துண்டு பிரசுரங்கள் போட போகிறோம், ஒரு ஆன்லைன் செமினார் நடத்த போகிறோம். அடுத்த மார்ச் 8 வரை ஒரு தொடர்ச்சியான ப்ரோக்ராம் பண்ணி மார்ச் 8 அதை கல்மினேட் பண்ண போகிறோம். உழைக்கும் பெண்கள் தினத்தன்று கல்மினேட் பண்ண போகிறோம். ஆகவே இந்த முறைகளில் அவங்கள வந்து பண்ண முடியும். இண்டிவிஜுவல் ஃபேக்ட்ரியில் ஆர்கனைஸ் பண்ணி இப்போ நிரந்தர தொழிலாளியை திரட்டுற மாதிரி இண்டிவிஜுவல் ஃபேக்ட்ரியில் அதை பண்ணுறதுல வந்து உடனடியாக அது வெற்றி கிடைத்திராது. அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதை என்ன பண்ணணும்னா நிரந்தர தொழிலாளிகளை முதல்ல தயார் பண்ணி நிரந்தர தொழிலாளிகள் சங்கம் அவர்கள் கோரிக்கையை எடுத்து அவர்களுக்காக போராடுகிற அந்த கான்சியஸ்னஸ், அந்த தொழிலாளி வர்க்க உணர்வை ஊட்டி ஆகணும். அதையும் சிஐடி செய்கிறது. அதன் வழியாக அவர்களை நாம் வந்து தேர்த்த முடியும். இந்த ரெண்டும் சேர்ந்து பண்ணணும். குறிப்பாக திமுக வந்து உழைக்கும் மக்கள் பக்கம் இருப்போம், மாற்றத்திற்காக நிற்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு முன்னெடுத்து ஒரு ஆட்சியாளராக இவங்களுடைய போக்கை நம்ம எப்படி பார்க்குறோம் சார்? அதாவது அவங்க பேசுகிறது முழுவதும் வந்து தொழிலாளிகளுக்காக மற்றதாக என்று அவர்கள் பேசுகிறார்கள். தொழிலாளிகளுக்கான நலன் என்று வருகிற போது அது எது என்பதில் அவர்களுக்கு தெளிவில்லை. இப்போ தொழிலாளிகளுக்காக நலன்னா இவ்வளோ பெரிய லாபம் வருது, இவ்வளோ பெரிய வருமானம் வருது, இவ்வளோ லாபம் இவ்வளோ வருமானம் வர்ற போது தொழிலாளிக்கு அதிலிருந்து கொஞ்சத்தையாக கொடுக்க வேண்டாமா, ஒரு நியாயமான ஊதியத்தை கொடுக்க வேண்டாமா என்று பார்ப்பதற்கு பதிலாக அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது, அவ்வளோதானே, குறைந்தபட்ச கூலி கிடைக்கிது, மற்றது கிடைக்கிது, அது கிடைக்காமலாம் இருக்காங்க, வேலை கிடைச்சா போதும், என்ன சம்பளங்கிறது ரெண்டாவது, இப்படிப்பட்ட பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கிறது. அதே மாதிரி தொழிலாளிகள் இந்த மாதிரியான மல்டிநேஷனல் கம்பெனியில் வேறு கம்பெனிகளில் வேலை நிறுத்தம் செய்தால் அது ஏதோ அரசுக்கு எதிரான நடவடிக்கை, அது ஏதோ தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு எதிரான நடவடிக்கை என்றெல்லாம் பார்க்கிற பார்வை ரொம்ப ஊனமான பார்வை. அது இங்கே இருக்கிறது.
சமீப காலத்தில் கான்ட்ராக்ட் தொழிலாளிகள், கேஷுவல் தொழிலாளிகள் போன்றவர்களை பொதுத்துறைகளிலேயே நியமிக்கலாம் என்கிற அளவுக்கு இந்த திமுக அரசினுடைய கொள்கையில் ஒரு சர்க்கிள் ஏற்பட்டிருக்கிறது. அது நீதிமன்றத்திலேயே இது எங்களுடைய பாலிசி என்றவர்கள் அஃபிடவிட் போட்டிருக்கிறார்கள். இதிலெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இந்த 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 விஷயங்களை நீங்கள் கைவிட வேண்டும், திமுக அரசு கைவிட வேண்டும். இப்போ தொழிற்சங்க உரிமை என்று வருகிற போது, கலெக்டிவ் பார்கெனிங் என்று வருகிற போது, அதற்காக தொழிலாளி பக்கம் அரசு நிற்க வேண்டுமே தவிர நீங்கள் போராடாதீங்க, மற்றது பண்ணாதீங்க என்று நீங்கள் பேசக்கூடாது என்று நாங்கள் வாதாடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் முதலாளிகளுக்கு எதிராக என்பதோடு இது போன்ற கருத்துள்ள அதிகாரிகளுக்கு எதிராக, இது போன்ற கருத்துள்ள மாவட்ட நிர்வாகத்துக்கு எதிராகவும் எங்களுடைய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்து தான் நடக்குது. ஸோ அப்போ தொழிலாளர்கள் பற்றிய ஒரு சித்தாந்தம் இருக்குது, பட் சொல்கிறாங்க, பட் அவங்களுடைய செயல் அப்படி இல்லைன்னு சொல்கிற போது கூட்டணி கட்சியாக நம்மளுடைய பொறுப்பு என்னவா இருக்குது? கூட்டணி கட்சி என்பது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஃபோக்கஸ்டாக ஒரு 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 இலக்கு இருக்கும், ஒரு டார்கெட் இருக்கும். அதுக்காக தான் கூட்டணி. எல்லா விஷயத்திலையும் கூட்டணி கிடையாது. அவர் இட்லி தின்னா நாங்கள் இட்லி திங்கணும், இவர் சாம்பார் தின்னா நாங்கள் சாம்பார் திங்கலாம் அவசியம்லாம் கிடையாது. பிஜேபி என்கிற வகுப்புவாதம் என்கிற ஃபேசிசம் என்கிற அந்த அபாயம், அதற்கு மேல் அதே மாதிரி சமூகத்தில் தீண்டாமை இருக்கிறது, ஜாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, பல முற்போக்கு ஏற்பாடுகள் இருக்கிறது. அதே மாதிரி கோயில் அர்ச்சகர் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் அவங்க எடுக்கிற முற்போக்கு நடவடிக்கைகளுக்கு ஆதரவு, அவ்வளோதான், வேறு எதிரியும் கிடையாது. கூட்டுங்கிறது தேர்தலோடு முடிந்து போகிற விஷயம், எங்களை பொறுத்தவரை தொடர்கிற விஷயமே அல்ல. அவர்களுக்கும் அப்படித்தான். ஆகவே கூட்டு என்பது பிஜேபி எதிர்த்து நாங்கள் திமுக ஒரு போராட்டத்துக்கு போகுது, மற்றதுக்கு போகுதுன்னா திமுக பக்கம் நாங்கள் நிற்போம். மக்களை எதிர்த்து, தொழிலாளி எதிர்த்து திமுக அரசு ஏதாவது ஒன்று பண்ணுதுன்னா நாங்கள் மக்கள் பக்கம் நிற்போம், தொழிலாளி பக்கம் நிற்போம், திமுக பக்கம் நிற்க மாட்டோம். அப்படிங்கிறத நாங்கள் அறிவித்து விட்ட கொள்கை. இப்போது அடுத்த கட்டமாக ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் இன்னும் அதிகமாக தொழிற்சங்கம் வலுவாகும்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக, நிச்சயமாக. அது என் சாதனையோ இவர் சாதனையோ அல்ல. அது மார்க்ஸ் சொன்ன மாதிரி தொழிலாளி வர்க்கம் இறுதியில் அதனுடைய வர்க்க தேவையை நிறைவேற்றி கொள்ள போராடும், வெற்றி பெறும்.